என் பெயர் செல்வம். வயது 32. ஊருக்குள் ஒரு சின்ன மல்லிகை கடை. தராசு தட்டுல பருப்பையும் மிளகாவையும் அளக்குறதுல தான் என் காலம் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த தராசு தட்டுல அளக்க முடியாத ஒரு அன்பை நான் மது மேல வச்சிருந்தேன். அதுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு. மது. அவளை பெண் பார்க்க போன அன்னைக்கு அவ போட்டிருந்த அதே பழைய சுடிதார் இன்னைக்கும் என் கண்ணுல இருக்கு. அவ முகம் வாடி போய் இருந்தது. பெரிய வசதி இல்லாத குடும்பம். நான் அவகிட்ட தனியா பேசணும்னு கேட்டேன். உனக்கு இந்த சின்ன கடை வச்சிருக்கவன பிடிச்சிருக்கா மது? மது நிமிர்ந்து என்னை பார்த்தா. அவ கண்ணுல ஏதோ ஒரு தவிப்பு இருந்தது. மெதுவான குரலில், எனக்கு இதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான், ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பிஏ முதலாம் வருஷம் பாதிலேயே நின்னுடுச்சு. உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அந்த நிமிஷம் அவ சொன்னது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. படிப்பு தானே மது, தாராளமா படி. நான் தான் படிக்கல, 5வது தாண்டல. ஆனா என் பொண்டாட்டி ஒரு பட்டதாரியா இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு மது எங்க வீட்டுக்கு வந்த முதல் வாரமே பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் அவளை காலேஜ்ல சேர்க்க போறேன்னு சொன்னதும் எங்க அம்மா திண்ணையிலேயே உக்காந்துட்டாங்க. செல்வம், அறிவு இருக்கடா உனக்கு? 32 வயசுல உனக்கு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். அவளை வீட்டு வேலை பார்க்க சொல்லி குடும்பம் நடத்த சொல்லாம காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்ற? இது உருப்படாதுடா. ஏமா இப்படி பேசுறீங்க? அவளுக்கு திறமை இருக்கு, ஆசை இருக்கு. அவ படிச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. என் சொந்தக்கார மாமா, டே செல்வம், உனக்கு விவரம் பத்தல. இன்னைக்கு படிக்கிற பொண்ணுங்க நிலைமை தெரியுமா? நாளைக்கு அவங்க ஒரு படி மேல போயிட்டா உன்னை கடைக்காரன்னு சொல்லி மதிக்க மாட்டாங்க. அப்புறம் வருத்தப்படாத. ஏன் மது அப்படிப்பட்டவ இல்ல மாமா. அவளை நான் நம்புறேன். அவ படிச்சு ஒரு நிலைக்கு வர்றதுதான் எனக்கு கௌரவம். யார் பேச்சையும் நான் கேட்கல. மதுவை ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல சேர்த்தேன். அடுத்த 3 வருஷம் என் வாழ்க்கை ஒரு எந்திர மாதிரி ஓடிச்சு. காலையில 5 மணிக்கு எழுந்து கடைக்கு சரக்கு எடுக்க போவேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து மதுவை காலேஜில் விடுவேன். ஏங்க, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் வர்றீங்க? நான் பஸ்ல போய்க்குவேன். இல்ல மது, பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும், நீ டயர்டாயிடுவ. அப்புறம் உன்னால பாடத்துல கவனம் செலுத்த முடியாது. உனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மதிய கடைவேளைக்கிடையில் அவளுக்கு சாப்பாடு கொண்டு போவேன். அவ காலேஜ் வாசல்ல நின்னு எனக்கிட்ட இருந்து டிஃபன் பாக்ஸ வாங்கும்போது அவ கண்ணுல ஒரு நன்றி உணர்வு தெரியும். செல்வம், நீங்க எனக்கு கணவனா மட்டும் இல்ல, ஒரு தெய்வமா கிடைச்சிருக்கீங்க. நான் கண்டிப்பா ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்துவேன். அவ அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், வெயில்ல கடை மூட்டின தூக்குன வலி எனக்கு எல்லாம் பறந்து போயிடும். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவ படிக்கிறதுக்கு தொந்தரவு இல்லாம நானே சமைப்பேன். பாத்திரம் கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் எல்லாம் நானே செய்வேன். என் கைகள் கடினமானாலும் அவ கைகள் பேனா பிடிச்சு அழகா எழுதணும்னு நினைச்சேன். மது, டீ வேணுமா? தலைவலிக்குதான்? மது புன்னகையுடன், இல்லங்க, நீங்க என் பக்கத்துல இருந்தாலே எனக்கு தெம்பா இருக்கு. உங்கள மாதிரி ஒருத்தரை அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சமயத்துல அவ பேசினது எல்லாம் உண்மைதான்னு நான் நம்பினேன். அவ கண்ணுல இருந்த அந்த அன்பு நிஜம்னு நினைச்சேன். ஆனா அவளோட அந்த தூய அன்புக்கு பின்னாடி ஒரு அதிகார பசி மறைஞ்சிருந்தது எனக்கு அப்போ தெரியல. எல்லாரும் பொண்டாட்டிக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டப்போ அவ என் உயிர்னு சொன்ன. ஆனா அந்த உயிரே எனக்கு உல வைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. மது கல்லூரியை முடித்து விட்டாள். பட்டமளிப்பு விழாவில் அவள் நின்றபோது கூட்டத்தில் ஓரமாக நின்று நான் கைத்தட்டினேன். என் கண்கள் கலங்கி இருந்தது. நான் தான் படிக்கல, ஏன் பொண்டாட்டி பட்டதாரியாகிட்டா என்ற அந்த ஒரு நிமிடம் கொடுத்த சந்தோஷம் இருக்குதே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. வீட்டிற்கு வந்ததும் மது என் காலில் விழுந்தாள். செல்வம், எல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம். ஆனா எனக்கு இது மட்டும் போதாதுன்னு தோணுது. நான் ஒரு பெரிய அதிகாரி ஆகணும். அப்பதான் உங்களை மதிக்காத இந்த ஊர் முன்னாடி நாம கௌரவமா வாழ முடியும். சொல்லு மது, நான் என்ன செய்யணும்? சிட்டில ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் இருக்கு. அங்க போய் 1 வருஷம் படிச்சா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். ஆனா ஃபீஸ் ரொம்ப அதிகம். அவள் சொன்ன தொகை எனக்கு மலைப்பாக இருந்தது. 1 வருடத்திற்கு லட்சக்கணக்கில் செலவாகுமா? ஆனால் நான் யோசிக்கவில்லை. மறுநாளே என் கடையை ஒரு பெரிய வியாபாரியிடம் அடமான வைத்தேன். என் அம்மாவிடம் இருந்த கடைசி 2 பவுன் வளையலையும் வாங்கினேன். வேண்டாண்டா செல்வம், இப்பவே அவ பேச்சு மாறுது. பட்டதாரி ஆனதும் அவ நட மாறிடுச்சு. இப்போ சிட்டிக்கு அனுப்புனா
அப்புறம் அவ கைய மீறி போயிடுவா. என் பேச்சை கேளு. அம்மா, அவ நம்ம வீட்டு விளக்கு. அவளை பெரிய இடத்துல உட்கார வைக்கிறது என் லட்சியம். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. மதுவை சிட்டிக்கு அழைத்து சென்றேன். ஒரு பெரிய கோச்சிங் சென்டரில் அவளை சேர்த்து பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்டலிலும் தங்க வைத்தேன். அவள் கையில் 5000 ரூபாயை கொடுத்துவிட்டு வரும்போது என் பாக்கெட்டில் வெறும் 100 ரூபாய் தான் இருந்தது. ஆரம்பத்தில் மது தினமும் 3 முறை போன் செய்வாள். சாப்பிட்டீங்களா, கடை எப்படி ஓடுது என்று நலம் விசாரிப்பாள். ஆனால் போக போக அவளது போன் அழைப்புகள் குறைய ஆரம்பித்தன. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு நான் போன் செய்தேன். இப்ப எதுக்கு போன் பண்றீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அவள் குரலில் இருந்த அந்த அதிகாரம் எனக்கு புதிதாக இருந்தது. இல்ல மது, ஒரு வாரமா பேசலேன்னு தான் கூப்பிட்டேன். உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். இங்க என் கூட படிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இடத்து பசங்க தெரியுமா? அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணவே நேரம் பத்தல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்போது போனின் பின்னணியில் ஒரு ஆணின் சிரிப்பு சத்தம் கேட்டது. மது, இந்த சமுக்கு ஆன்சர் பாரு என்று ஒரு குரல். மது, அது யாரு? உன் கூட யாரு இருக்கா? மது சற்று தடுமாறி, அது ஆகாஷ்னு ஒருத்தன் என் கூட தான் படிக்கிறான். ரொம்ப புத்திசாலி. மத்தபடி வேற ஒன்னும் இல்ல, போனை வைங்க. அதுக்கப்புறம் மதுவின் பேச்சில் ஒருவித அலட்சியம் குடிபுகுந்தது. நான் அவளுக்கு தெரியாமல் ஒரு நாள் சிட்டிக்கு சென்றேன். அவள் ஹாஸ்டல் வாசலில் காத்து நின்றேன். ஒரு விலை உயர்ந்த பைக்கில் மது பின்னால் அமர்ந்து வந்தாள். அந்த பையன் ஆகாஷ். அவளிடம் ஏதோ சொல்லி சிரிக்க மது அவன் தோளில் லேசாக அடித்து சிரித்து கொண்டிருந்தாள். என் மதுவை அப்படி ஒரு சிரிப்புடன் நான் பார்த்ததே இல்லை. அவர்கள் அருகில் சென்றேன். மது, என் குரலை கேட்டு மது திடுக்கிட்டாள். ஆகாஷ் வண்டியை நிறுத்தி என்னை ஏற இறங்க பார்த்தான். நான் போட்டிருந்த ஒரு அழுக்கு சட்டை, கடையின் வேர்வை வாடை என் மேல் இருந்தது. யார் மது இது? உங்க ஊர்ல வேலை செய்யறாளா? மது ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். அவள் கண்கள் ஆகாஷை பார்த்தன. பிறகு என்னை ஏளனமாக பார்த்தன. ஆமா ஆகாஷ், எங்க ஊர்ல கடை வச்சிருக்காரு. என் படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, வேற ஒன்னும் இல்ல. ஆகாஷ் சிரித்து கொண்டே, தேங்க்ஸ் அங்கிள், மதுவை நல்லா படிக்க வைக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். என் உலகம் அப்படியே இருண்டு போனது. புருஷன் என்று சொல்ல தகுதி இல்லாதவனாகிட்டேனா? மதுவிடம் கேட்க போனேன். ஆனால் அவள் அதற்குள் ஹாஸ்டலுக்குள் ஓடிவிட்டாள். மதுவின் அந்த அகங்காரம் அங்கேதான் ஆரம்பமானது. ஏணியின் முதல் படி மெல்ல சரிய தொடங்கியது. மது என்னை ஊர்க்காரர் என்று அறிமுகப்படுத்திய அந்த நொடி என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அன்று இரவு முழுவதும் சிட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். காலையில் ஊருக்கு திரும்பிய போதே என் முகம் செத்து போயிருந்தது. நான் வீட்டிற்கு நுழைந்ததும் என் அம்மா என் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விட்டாள். என்னடா, போயிட்டு வந்த இடத்துல முகம் ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கு? அவளை பாத்தியா இல்லையா? பார்த்தேமா, அவ நல்லாதான் இருக்கா. படிக்கிற வேலையில கொஞ்சம் டென்ஷனா இருக்கா, அவ்வளவுதான். பொய் சொன்னேன். என் மனைவியின் மானத்தை காப்பாற்ற அவளது துரோகத்தை எனக்கே தெரியாமல் மூடி மறைத்தேன். ஆனால் அன்று முதல் மதுவிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. மது இப்போது எனக்கு போன் செய்வதை நிறுத்திவிட்டாள். நான் கூப்பிட்டாலும் வெயிட்டிங் என்றே வரும். சில சமயம் நள்ளிரவு 1 மணி வரை வெயிட்டிங் வரும். ஒரு நாள் பொறுமை இழந்த நான் அவளுக்கு போன் செய்து கத்தினேன். மது, யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மது மிகவும் நிதானமாக, செல்வம், நீங்க ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு பேசுறீங்க. ஆகாஷ் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான். அவன் ஒரு IAS அதிகாரியோட பையன். அவன்கிட்ட பேசினாதான் எனக்கு பொது அறிவு வளரும். உங்கள மாதிரி மல்லிகை கடை கணக்கு பார்த்தா நான் அதிகாரி ஆக முடியாது. அவள் என்னை நீங்க என்று மரியாதையாக சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் இருந்த விஷம் என் நெஞ்சை துளைத்தது. சில வாரங்கள் கழித்து மதுவே போன் செய்தாள். செல்வம், எனக்கு அவசரமா 20,000 ரூபாய் வேணும். மெயின் எக்ஸாம்க்கு ஸ்பெஷல் நோட்ஸ் வாங்கணும். அப்புறம் ஆகாஷ் ஒரு முக்கியமான கோச்சிங் மெட்டீரியல் சொல்றான். அது ரொம்ப காஸ்ட்லி. மது, கடைய அடமான வச்ச காசு தீந்து போச்சு. வட்டி கட்டவே வழி இல்லாம இருக்கேன். இப்போ 20,000 ரூபாய்னா நான் எங்க போவேன்? மது கோபமாக, உங்களால முடியலன்னா விடுங்க, நான் என் கனவை விட்டுறேன். ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, படிக்காதவனுக்கு கட்டி கொடுத்தா இப்படிதான் இருக்கும். அவன் உன் அறிவுக்கு தீனி போட மாட்டான்னு. இப்போதான் அது புரியுது. அவள் என் இயலாமையை, என் படிப்பறிவை வைத்து எள்ளி நகையாடியது எனக்கு பெரிய வலியை தந்தது.
வேறு வழியில்லாமல் என் வீட்டின் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஊர் வட்டி கடைக்காரரிடம் அடகு வைத்தேன். பணம் அனுப்பி 2 நாட்கள் கழித்து என் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு புகைப்படம் வந்தது. அடையாளம் தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அது வந்திருந்தது. அதை பார்த்ததும் என் கைகள் நடுங்கின. மதுவும் ஆகாஷும் ஒரு விலை உயர்ந்த ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மது ஒரு நவீனமான உடையில் இருந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த புன்னகை அது எனக்கானதல்ல. படத்தின் கீழே ஒரு வாசகம் இருந்தது. உன் உழைப்பில் அவள் ஆகாஷுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். நீ ஏணியாகவே இரு, அவள் ஏறிக்கொண்டே இருப்பாள். யார் அந்த எண்ணிலிருந்து அனுப்பியதென்று தெரியவில்லை. ஆனால் அந்த புகைப்படம் ஒரு பெரிய ஆபத்தை நெருங்குவதை எனக்கு சொல்லியது. அடுத்த நாள் மதுவிடமிருந்து போன் வந்தது. அவள் குரலில் ஒருவிதமான பதட்டமும் உற்சாகமும் கலந்திருந்தது. செல்வம், எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஸ்டேட் லெவல்ல டாப் ரேங்க்ல இருக்க. எனக்கு கண்டிப்பா பெரிய போஸ்டிங் கிடைக்கும். நான் ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் மறந்தேன். என் தியாகம் வீண் போகவில்லை என்று நினைத்தேன். நிஜமாவா மது? சந்தோஷமா? இப்பவே ஊருக்கு வந்துடு, நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மதுவின் குரல் சட்டென மாறியது. இல்ல, இப்போ வர முடியாது. இன்டர்வியூ இருக்கு, அப்புறம் ட்ரைனிங் இருக்கு. நான் இப்போ பிஸியா இருப்பேன். இனிமே நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க பண்ணாதீங்க. அவள் போனை வைத்த அந்த வினாடி எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் முளைத்தது. அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது. ஆனால் அவள் என்னை அவளது வாழ்க்கையிலிருந்து மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அன்று இரவு நான் சிட்டிக்கு கிளம்பினேன். அவளை நேராக பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் மதுவின் ஹாஸ்டலுக்கு நான் சென்றபோது அங்கிருந்த வார்டன் சொன்ன தகவல் என் காலடியிலிருந்து பூமியை பிளந்தது. மதுவா? அவங்க நேத்து நைட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. அவங்க ஹஸ்பண்ட் ஆகாஷ் கூட அவங்க ஊருக்கு போறதா சொன்னாங்க. செல்வம் அப்படியே உறைந்து நின்றான். ஹஸ்பண்டா? ஆகாஷா? வார்டன் சொன்ன அந்த வார்த்தை, அவங்க ஹஸ்பண்ட் ஆகாஷ், என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. என் கால்கள் நடுங்கின. அந்த ஹாஸ்டல் வறண்டாவிலே சரிந்து உட்கார்ந்தேன். மேடம், நீங்க தப்பா சொல்றீங்க. அவங்களோட ஹஸ்பண்டு நான் தான். இதோ பாருங்க எங்க கல்யாண போட்டோ. நடுங்கும் கைகளால் என் போனிலிருந்து போட்டோவை காட்டினேன். வார்டன் அதை பார்த்துவிட்டு பரிதாபமாக என்னை பார்த்தாங்க. தம்பி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மது இங்கே தங்கியிருந்த அந்த ஒரு வருஷமும் அந்த ஆகாஷ் தான் வந்து பார்த்தான். ரிசல்ட் வந்த அன்னைக்கு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இனிமே நாங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அங்கிருந்து நேராக மதுவோட சொந்த ஊருக்கு ஓடினேன். என் மாமனார் வீட்டு கதவை ஓங்கி தட்டினேன். கதவை திறந்த மதுவின் அப்பா, என் மாமனார், என்னை பார்த்ததும் பதறி போய்விட்டார். மாமா, மது எங்கே? அவ ஆகாஷ் கூட எங்கேயோ போயிட்டான்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? உள்ளே இருந்து மதுவின் அண்ணன் வெளியே வந்தான். அவன் முகத்தில் முன்னாடி இருந்த அந்த மரியாதை இப்போது இல்லை. யோ செல்வம், சத்தம் போடாத. மது இப்போ ஒரு பெரிய அதிகாரி. அவளுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அவ இப்போ சிட்டில ட்ரைனிங்ல இருக்கா. நீ இங்க வந்து ரகலை பண்ணாத, போலீஸ வச்சு உள்ள தள்ளிடுவோம். அதிர்ச்சியில், என்னடா பேசுற? அவளை படிக்க வைக்க நான் கடைய வித்தேன், வீட்டை அடமான வச்சேன். இப்போ படிச்சு வேலை கிடைச்சதும் நான் யாருன்னு கேக்குறீங்களா? மாமனார் மெதுவான குரலில், மாப்பிள, நிலைமை மாறி போச்சு. மதுவுக்கும் அந்த ஆகாஷுக்கும் ஏதோ பழக்கம்னு அவளே சொன்னா. அவங்க 2 பேரும் ஒரே தகுதியில இருக்காங்க. நீங்க ஒரு கடைக்காரர், உங்களால அவளோட உலகத்துக்குள்ள வர முடியாதுன்னு அவன் நினைக்கிறா. நீங்க அவளை விட்டுறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவமானத்தால் கூனி போய் திரும்பினேன். ஆனால் அன்னைக்கு நைட்டே மதுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அது ஒரு புது நம்பர். செல்வம், நான் மது பேசுறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அசிங்கம் பண்ணது எனக்கு தெரிஞ்சது. இதோட நிறுத்திக்கோங்க. மது, நான் அசிங்கம் பண்றேனா? உன்னை படிக்க வைக்க நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாதா? அந்த ஆகாஷ் யார் மது? அவன்தான் உன் புருஷன்னு ஹாஸ்டல்ல சொல்லியிருக்க. மது மெதுவான குரலில், அவன் என் தகுதிக்கு ஏத்தவன் செல்வம். அவன் ஒரு ஆபீசர். உங்களோட அந்த மல்லிகை கடை வாட எனக்கு இப்போ பிடிக்கல. நீங்க எனக்கு ஒரு ஏணி மாதிரி தான். ஏறி முடிச்சதும் ஏணிய ஓரமா வச்சிடணும். உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நிக்க முடியும்? நாளைக்கே உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வரும், கையெழுத்து போடுங்க. மது, அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் வீட்டை அடமான வச்சிருக்கேனே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது நீங்க விரும்பி செஞ்ச உதவி.
இப்போ போனை வைங்க, எனக்கு படிக்க நேரமாகுது. போன் துண்டிக்கப்பட்டது. நான் அப்படியே நடுத்தருவில் நின்றேன். என் தியாகம், என் காதல், என் உழைப்பு எல்லாம் வெறும் உதவியாகிவிட்டது. ஊருக்கு திரும்பிய போது என் கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. கடன் கொடுத்தவர்கள் வாசலில் நின்றார்கள். என் அம்மா அழுது கொண்டே என்னை பார்த்தாள். சொன்னேனாடா செல்வம், அவ உன்னை நடுத்தருவல்ல நிப்பாட்டுவான்னு. இப்ப என்ன பண்ண போற? நான் என் கண்ணீரை துடைத்தேன். என் முகத்தில் ஒரு மரண அமைதி நிலவியது. இதுவரை செல்வமாக இருந்தவன் இப்போது ஒரு வேட்டையாடியாக மாற தீர்மானித்தான். அம்மா, அவ என்ன ஏனின்னு சொன்னால, அந்த ஏனிய அவ வதச்சிட்டா. ஆனா அந்த ஏணி இல்லாம அவளால இனி கீழே இறங்கவும் முடியாது, மேல போகவும் முடியாது. அவ பண்ணின துரோகத்துக்கு நான் கோர்ட்ல பதில் சொல்றேன். செல்வம் சும்மா விட போறதில்ல. இனிமேதான் சட்ட போராட்டம் ஆரம்பமாகுது. மதுவோட அந்த போன் காலிற்கு பிறகு எனக்குள்ள இருந்த அந்த பழைய செல்வம் அன்னைக்கே மறைந்து போனான். ஏனின்னு அவ சொன்ன அந்த வார்த்தை என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. நான் ஒரு முடிவோட டவுன்ல இருக்கிற ஒரு பெரிய வக்கீல பார்க்க போனேன். வக்கீல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். நான் மதுவுக்காக செலவு பண்ணின ஒவ்வொரு ரூபாய்க்கும் எனக்கிட்ட இருந்த பில்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அந்த அடமான பத்திரங்கள் எல்லாத்தையும் அவர் கண்ணு முன்னாடி வச்சேன். செல்வம், இது உணர்ச்சி பூர்வமான விஷயம் மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய சிவில் மற்றும் கிரிமினல் சீட்டிங் கேஸ். ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறது தப்பில்ல. ஆனா அவளோட படிப்புக்காக ஒரு மனுஷன் தன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டு நடு தெருவுக்கு வரும்போது அந்த பெண் கைவிடுறது நம்பிக்கை துரோகத்துக்கு கீழே வரும். சார், எனக்கு அவ கூட இனி வாழ விருப்பம் இல்லை. ஆனா அவ பண்ணின துரோகத்துக்கு அவ தண்டனை அனுபவிக்கணும். அவளை நான் அதிகாரியாக்கினேன். அதே அதிகாரத்தை வச்சு அவளை மடக்கணும். கவலைப்படாதீங்க செல்வம், நாம அவளுக்கு எதிரா ஒரு ரெக்கவரி கேஸ் போடுவோம். அதோட சேர்த்து நோட்டீஸும் அனுப்புவோம். அவ ஆகாஷ் கூட இருக்கிறத நாம நிரூபிச்சா அவ வேலைக்கே ஆபத்தாகிடும். 3 நாள் கழிச்சு மதுவோட வீட்டுக்கும் அவ ட்ரைனிங் எடுக்கிற ஆபீஸ்க்கும் கோர்ட் நோட்டீஸ் போச்சு. அந்த நோட்டீஸ்ல ஒரு விஷயம் தெளிவா இருந்தது. மதுவோட படிப்புக்காக செலவு செய்யப்பட்ட 12 லட்சம் ரூபாய வட்டியோட திருப்பி தரணும். இல்லையென்றால் சிவில் சிறையில தண்டனை மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்த 2 நாள்ல மதுக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. இப்போ அவ குரல்ல அந்த மிடுக்கல் இல்ல, ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. செல்வம், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ்ல எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க. என் பேர் கெட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அமைதியாக, உன் பேர் கெட்டு போறத பத்தி கவலைப்படுற மது, என் வாழ்க்கைய நடுத்தருவுக்கு வந்ததை பத்தி ஏன் கவலைப்படல? நீ என்ன புருஷன் இல்லைன்னு சொன்னல, அதை இப்போ கோர்ட்ல வந்து சொல்லு. நான் ஆகாஷ் கூட சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு இதை இதோட நிறுத்திக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் பணம் தர்ற. பணம் மட்டும் போதாது மது, நீ அனுபவிச்ச ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கணக்கு இருக்கு. கோர்ட்ல சந்திப்போம். மதுவோட இந்த சிக்கல் ஆகாஷுக்கு தெரிய வந்துச்சு. ஆகாஷ் ஒரு பெரிய இடத்து பையன். அவனுக்கு தன் குடும்பத்து கௌரவம் ரொம்ப முக்கியம். சிட்டில ஒரு கஃபேல மதுவும் ஆகாஷும் பேசிட்டு இருந்தாங்க. நான் வக்கீல் சொன்னபடி அவங்கள நோட்டம் பார்க்க அங்க போயிருந்தேன். மறைஞ்சு நின்னு கவனிச்சேன். என்ன மது இதெல்லாம்? உன் புருஷன் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டான். நாளைக்கே மீடியா நியூஸ்னு வந்தா என் அப்பா என்ன திட்டுவாரு. இந்த 15 லட்சம் ரூபாய இப்போ கட்ட முடியுமா? ஆகாஷ், எனக்கிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்ல. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. ஆகாஷ் லேசாக சிரித்துக்கொண்டு, கல்யாணமா? நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அதுக்காக ஒரு கடைக்காரனுக்கு நீ தர வேண்டிய 15 லட்சத்தை நான் எதுக்கு தரணும்? உன் பிரச்சனையே நீயே முடிச்சுக்கோ, இல்லனா நம்ம பிரிஞ்சிறது தான் நல்லது. மது அப்படியே அதிர்ந்து போய் உக்காந்தா. யார காதலன்னு நினைச்சு என்ன உதைச்சாலோ அந்த தகுதி இப்போ அவளை கைவிட ஆரம்பிச்சது. 1 வாரம் கழித்து மதுவோட வக்கீல் என்கிட்ட பேச வந்தார். செல்வம், மது இப்போ ட்ரைனிங்ல இருக்கா. அவளுக்கு வர்ற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி தருவா. கேஸ வாபஸ் வாங்கிடு. முடியாது சார், அவ அதிகாரி ஆகிறதுக்கு நான் மூட்டை தூக்குனேன். இப்போ அவ அதே அதிகாரி சம்பளத்துல எனக்கு பிச்சை போடுறத நான் ஏத்துக்க மாட்டேன். கோர்ட்ல நீதிபதி முன்னாடி அவ உண்மையை ஒத்துக்கணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அடுத்த நாள் கோர்ட்ல முதல் ஹியரிங். மதுவும் ஆகாஷும் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். ஊர்ல இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்திருந்தாங்க. மது கோர்ட்டுக்குள்ள நுழையும் போது அவ முகத்தை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஆனா அவ எப்போ என்ன பிடிக்கலன்னு சொன்னாலோ அப்போவே என் பரிதாபம் எல்லாம் செத்து போச்சு.
நீதிமன்றம் பரபரப்பா இருந்தது. மது ஒரு அரசாங்க அதிகாரிங்கிற அந்த மிடுக்கோட கருப்பு நிற கண்ணாடி அணிந்து உள்ளே வந்தாள். அவளுக்கு பின்னாடியே ஆகாஷ் வந்தான். ஆனா ஆகாஷ் முகத்துல முன்னாடி இருந்த அந்த தெனாவட்டி இப்போ இல்ல. ஏதோ ஒரு நெருக்கடி அவனுக்குள்ள இருக்கிறது தெளிவா தெரிஞ்சது. வழக்கு விசாரணைக்கு வந்தது. மதுவோட வக்கீல் எழுந்து வாதாட ஆரம்பிச்சார். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் மது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்க சொந்த முயற்சியில படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த செல்வம் அவரோட கணவருங்கிறது உண்மைதான். ஆனா அவர் செய்த செலவுகள் எல்லாம் ஒரு கணவன் மனைவியை காப்பாற்ற வேண்டிய கடமை. அதை இப்போ மோசடின்னு சொல்றது சட்டப்படி செல்லாது. இவருக்கு பணம் தான் முக்கியம்னா அதுக்கு வேற வழி இருக்கு. நீதிபதி குறுக்கிட்டார். கணவன் மனைவியை படிக்க வைப்பது கடமைதான். ஆனால் அந்த பெண் அதிகாரி ஆனதும் தன் கணவனை அடையாளம் தெரியாது என்று சொல்லிவிட்டு மற்றொரு நபருடன் குடும்பம் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம்? மதுவின் வக்கீல் தயங்கினார். மது மெதுவாக எழுந்து கூண்டில் ஏறினாள். யுவர் ஆனர், செல்வம் படிக்காதவர். அவரோட என்னால ஒரு நிமிஷம் கூட ஒத்துப்போக முடியாது. எங்க 2 பேருக்கும் இடையில பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆகாஷ் என் நண்பன் தான். நாங்க ஒன்னா ட்ரைனிங் எடுக்கிறோம், அவ்வளவுதான். செல்வம் பணத்தை காரணமா வச்சு என் கௌரவத்தை அழிக்க பாக்குறார். செல்வம் மெதுவாக எழுந்து கூண்டில் ஏறினான். அவன் முகத்தில் எந்த கோபமும் இல்லை. ஒருவிதமான அமைதி இருந்தது. ஐயா, அவ சொல்றது உண்மைதான். நான் படிக்காதவன் தான். ஆனா அந்த படிக்காதவன் மூட்டை தூக்கி சம்பாதிச்ச 12 லட்சம் ரூபாய் மட்டும் இப்போ அவளுக்கு படிச்ச பணமா தெரியுதா? இதோ பாருங்க ஐயா. செல்வம் தன் கையில் இருந்த ஒரு பென்டிரைவை வக்கீலிடம் கொடுத்தார். அதை கோர்ட்டு ஹாலில் இருந்த டிவியில் போட்டுவிட்டார்கள். அதில் ஒரு வீடியோ ஓடியது. அது மதுவும் ஆகாஷும் சிட்டியில் ஒரு அபார்ட்மெண்டில் ஒன்றாக குடியேறுவதற்கான அட்வான்ஸ் பணம் கொடுத்த வீடியோ. அந்த வீடியோவில் ஆகாஷ் மதுவின் இடுப்பில் கையை போட்டுக்கொண்டு, என் வைஃப் மதுவுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லும் காட்சி தெளிவாக இருந்தது. மதுவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. ஆகாஷ் தலை குனிந்து கொண்டான். ஐயா, இது நேத்து வரைக்கும் நடந்த விஷயம். ஒரு பக்கம் கோர்ட்ல நான் கனவே இல்லைன்னு சொல்றா, இன்னொரு பக்கம் ஆகாஷ் கூட மனைவியா வாழ தயாராகிறா. இப்ப சொல்லுங்க ஐயா, இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நீதிபதி கோபத்துடன் மதுவை பார்த்தார். மது, நீங்க ஒரு அரசு அதிகாரி. உங்கள் மீது ஒழுக்கக்கேடான புகார் நிரூபிக்கப்பட்டால் உங்க வேலைக்கே ஆபத்து வரும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகாஷ், நீங்க யாரு? மது உங்க மனைவி என்று எப்படி சொல்லலாம்? ஆகாஷ் பயந்து போய் எழுந்து நின்றான். ஐயா, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. மதுதான் சொன்னா அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும்னு. எனக்கும் இந்த 15 லட்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மது ஆகாஷை பார்த்து கத்தினாள். ஆகாஷ், என்ன பேசுற நீ? உனக்காகத்தானே நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்த. ஆகாஷ் மதுவை பார்க்காமல், சாரி மது, என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கிற பொண்ண என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. செல்வம் கேட்கிற பணத்தை நீ எப்படியாவது செட்டில் பண்ணு. எனக்கு இதுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகாஷ் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். மது அப்படியே கூண்டுக்குள்ளேயே நிலை குலைந்து உட்கார்ந்தாள். தான் யாரை தகுதிக்கு ஏத்தவன் நினைச்சாலோ அவன் நடுத்தருவுல அவளை கைவிட்டுட்டு போயிட்டான். நீதிபதி தீர்ப்பை சொன்னார். மது, நீங்க செய்த இந்த மோசடியும் ஒழுக்கக்கேடும் மன்னிக்க முடியாது. இந்த செலவு தொகையான 15 லட்சம் ரூபாயையும் வட்டியுடன் சேர்த்து இன்னும் 1 மாசத்துக்குள்ள செல்வத்துக்கு வழங்க வேண்டும். தவறினால் உங்கள் பணி நியமத்தை ரத்து செய்ய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும். அத்துடன் செல்வத்திற்கு விவாகரத்து வழங்குவது உங்கள் விருப்பமல்ல. அவர் எடுக்கும் முடிவே இறுதியானது. மது அழுது கொண்டே செல்வத்தை பார்த்தாள். செல்வம் அவளை ஒரு ஏளனமான பார்வையோடு பார்த்தான். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது மது ஒரு அனாதை போல் நின்றாள். அவளுக்கு பின்னாடி பைக்ல கெத்தா சுத்தின ஆகாஷ் இப்போ அவ முகத்தை கூட பார்க்காம காரை எடுத்துட்டு போயிட்டான். மதுவின் கையில் இருந்த அந்த 15 லட்சம் ரூபாய் தீர்ப்பு அவளோட அதிகாரி கனவை அப்படியே அமுக்கிருச்சு. மது ஓடி வந்து செல்வத்தின் கையை பிடித்தாள். அவளோட அந்த கர்வமான கண்கள் இப்போது கண்ணீரால் நனைஞ்சிருந்தது. செல்வம், என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன். அந்த ஆகாஷ் என்ன ஏமாத்திட்டான். அவனோட வசதியை பார்த்து நான் மயங்கிட்டேன். தயவு செஞ்சு இந்த 15 லட்சத்தை மட்டும் கேட்காதீங்க. எனக்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. நான் உங்க கூட வந்து வாழ்றேன். செல்வம் மெதுவாக அவள் கையை தட்டி விட்டான். இப்போ நான் புருஷனா தெரியறனா மது? அந்த ஆகாஷ் கைவிட்டதும் தான் உனக்கு இந்த மல்லிகை கடை வாட பிடிக்குதோ? நீ என் கூட வாழ வர்றதுக்கு நான் ஒண்ணு குப்பத்தொட்டி இல்ல மது. அன்னைக்கு ஏனின்னு சொன்னியே, அந்த ஏணி இப்ப கீழே விழுந்துருச்சு.
நீ எங்க நிக்கிறன்னு உனக்கே தெரியும். மதுவோட ட்ரைனிங் சென்டருக்கு கோர்ட் ஆர்டர் போச்சு. பணத்தை கட்டலனா வேலை போயிடுங்கிற பயம் அவளை பிடுங்கி தின்னது. அவளோட சொந்தக்காரங்க அந்த அண்ணன் எல்லாரும் இப்ப எட்டி பார்க்கல. ஏன்னா செல்வம் ஜெயிக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மது கடைசியாக ஆகாஷுக்கு போன் செய்தார். ஆகாஷ் அலட்சியமாக, மது, எனக்கு இன்னைக்கு தான் இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. அவங்க அப்பா ஒரு மினிஸ்டர். உன்னை போய் கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சது என்னோட தப்புதான். அந்த செல்வம் சாதாரண ஆள் இல்ல. அவன் உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். இனிமே எனக்கு போன் பண்ணாத. ஆகாஷ் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தான். மதுவுக்கு இப்போது புரிஞ்சது. ஆகாஷ் காதலிச்சது அவளே அல்ல, அவளோட அதிகாரிங்கிற அந்த பதவியை தான். இப்போது அந்த பதவிக்கே ஆபத்துன்னு அவன் ஓடிட்டான். செல்வம் சும்மா இருக்கல. அவன் வக்கீலிடம் பேசினான். சார், அவகிட்ட பணம் இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த பணம் அவளுக்கு பாடமா இருக்கணும். அவளோட நகைகளை ஏலமிட சொல்லுங்க. அவளோட அப்பா வீட்டு பத்திரத்தை முடக்க சொல்லுங்க. நான் பட்ட கஷ்டம் அவங்க குடும்பம் முழுக்க புரியணும். அடுத்த 2 நாள்ல மதுவோட அப்பா வீட்டுக்கு நோட்டீஸ் போச்சு. வீட்டை ஜப்தி பண்ண போறதா தகவல் வந்ததும் மதுவோட அப்பா செல்வத்தை தேடி ஓடி வந்தார். மாப்பிள்ள, தெரியாம நடந்துடுச்சு. என் பொண்ணு புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டா. வீட்டை மட்டும் விட்டுடுங்க. மதுவை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. மாமா, அன்னைக்கு நான் வந்தப்போ போலீஸை வச்சு உள்ள தள்ளுவேன்னு உங்க மகன் சொன்னானே, அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். மதுவுக்கு திமிர் வந்தப்போ நீங்க தான் அவளை தட்டி கேட்காம இருந்தீங்க. இப்போ அனுபவிங்க. 1 வாரம் முடிஞ்சதும் மதுவுக்கு பணம் கட்ட கடைசி நாள். அவளோட ட்ரைனிங்ல இருந்து அவளுக்கு கண்டிப்பான உத்தரவு வந்திருந்தது. பணத்தை கட்டியதற்கான ரசீதை காட்டினால் மட்டுமே நீங்கள் பணியில் தொடர முடியும். மது தன் தாலியை தவிர மற்ற எல்லா நகைகளையும் அடமான வச்சு அவங்க அப்பா நிலத்தையும் வித்து 10 லட்சம் ரூபாய் சேர்த்தாள். இன்னும் 5 லட்சம் ரூபாய் குறைந்தது. அவள் யாரிடமும் கேட்க முடியாமல் கடைசியாக செல்வத்தின் கடைக்கே வந்தாள். கடை வாசலில் செல்வம் பழையபடி தராசு பிடித்து பருப்பு அளந்து கொண்டிருந்தான். மது அழுது கொண்டே, செல்வம், இதோ 10 லட்சம் இருக்கு. மீதி 5 லட்சத்தை நான் வேலைக்கு சேர்ந்ததும் தந்துடுறேன். எனக்காக கொஞ்சம் இறங்கி வாங்க. என் வேலை போனா நான் செத்துடுவேன். செல்வம் தராசை கீழே வைத்தான். நிமிர்ந்து அவளை பார்த்தான். இந்த தராசுல நியாயம் மட்டும்தான் அளக்கப்படும் மது. 15 லட்சத்துல 1 ரூபாய் குறைஞ்சாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. நீ ஏன் உன் வாழ்க்கைய இங்க கொண்டு வந்துட்ட? நீ என் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் உண்மையா வாழ்ந்ததே இல்லை. மதுவின் கையில் இருந்த அந்த 10 லட்சம் ரூபாய் அவளை காப்பாற்ற போதுமானதாக இல்லை. இன்னும் 5 லட்சம். அது அவளுக்கு இப்போது இமயமலை மாதிரி தெரிஞ்சது. வேலையில் சேர இன்னும் 24 மணி நேரமே இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட அதிகார கனவு மெல்ல மெல்ல கருகி கொண்டே இருந்தது. மது கடைசியாக தன் மானத்தை விட்டு ஆகாஷின் வீட்டுக்கே போனாள். அவன் ஒரு பெரிய பங்களாவில் தன் நிச்சயதார்த்த ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தான். மது வாசலில் நின்றதை பார்த்ததும் ஆகாஷ் முகம் சுளித்தான். ஆகாஷ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ஒரு 5 லட்சம் மட்டும் கொடு. என் வேலை போயிடும் ஆகாஷ். நீ தானே எனக்கு எல்லாம்னு சொன்ன. ஆகாஷ் அவளை ஒரு ஓரமாக இழுத்துட்டு போய், ஏ மது, அறிவு இருக்கா உனக்கு? வீட்டுக்குள்ள என் வருங்கால மனைவி இருக்கா. நீ ஒரு கேஸ்ல சிக்கியிருக்க பொண்ணு. உன் புருஷன் உன்னை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். இப்போ உனக்கு 5 லட்சம் கொடுத்தா என் அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா? உன் தகுதிக்கு ஏத்தவன் நான் தான் சொன்னியே. ஆகாஷ் நக்கலாக சிரித்து, தகுதி, நீ ஒரு அதிகாரி ஆவேன்னு தான் நான் உன்னை லவ் பண்ண. இப்போ அந்த வேலையே போக போகுது. கடங்காரியா நிக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்கு? செக்யூரிட்டி, இவளை வெளியே அனுப்புங்க. செக்யூரிட்டி மதுவை பிடித்து தள்ளினான். ஆகாஷ் தன் காரில் ஏறி தன் வருங்கால மனைவியோடு சிரித்து பேசிக் கொண்டு சென்றான். மதுவுக்கு இப்போதுதான் உரைத்தது. செல்வம் அவளை ஒரு தெய்வமாக பார்த்தான். ஆனா ஆகாஷ் அவளை ஒரு பதவியாக மட்டும்தான் பார்த்திருக்கிறான். அதே நேரம் செல்வத்தின் கடையில் ஊர் மக்கள் கூடியிருந்தார்கள். செல்வத்தின் மாமனார் அங்கே வந்து நின்றார். மாப்பிள்ள, மீதி 5 லட்சத்துக்கு வழி இல்லாம மது அழுதுகிட்டு இருக்கா. அவ வேலையே போயிட்டா அவ வாழ்க்கையே நடுத்தருவுக்கு வந்துடும். அந்த பையன் ஆகாஷ் அவளை கைவிட்டுட்டான். நீங்களாவது கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? மாமா, 10 வருஷமா கடை வச்சிருக்கேன். ஒருத்த கடை வாங்கிட்டு குடுக்கலன்னா கூட விட்டுடுவேன். ஆனா நம்பிக்கையை திருடிட்டு போனா விடமாட்டேன். அவ அதிகாரி ஆகிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விலை வச்சேன். அதுல பேரம் பேச மாட்டேன். அம்மா,
அவளை காலேஜில் விட போகும்போதெல்லாம் செல்வம் நீங்க தான் என் உலகம்னு சொன்னான். இப்போ அவ உலகம் ஆகாஷ்னு முடிவெடுத்த அன்னைக்கே நான் அவளை சாகடிச்சிட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் வெறும் பிணத்துக்கு நடக்கிற சடங்கு தான். மது தன் போனை எடுத்து செல்வத்திற்கு மெசேஜ் அனுப்பினாள். செல்வம், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம்னு எல்லாருக்கும் சொல்ல போறேன். அப்போதாவது இந்த 5 லட்சத்தை வேண்டாம்னு சொல்வீங்களா? செல்வம் அந்த மெசேஜை பார்த்தான். ஒரு நிமிடம் அவன் கண்கள் கலங்கியது. ஆனால் அவன் வாங்கின அந்த அவமானம் அவனை கல் நெஞ்சக்காரனாக மாத்தியிருந்தது. செல்வம் பதில் அனுப்பினான். மது, நீ செத்தா எனக்கு 15 லட்சம் வராது. ஆனா உனக்கு தண்டனை கிடைச்ச திருப்தி கிடைக்கும். உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீ எடுத்த முடிவுகளுக்கான விளைவுகள் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் இன்னும் கஷ்டத்துக்குள்ள இழுக்காத. உங்களோட நிலமும் என் 15 லட்சத்துக்காக ஏலம் விடப்படும். அதனால செத்து உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வராத. மதுவுக்கு தற்கொலை செய்யக்கூட தைரியம் இல்லை. விடிய காலை 4 மணி. மது மெதுவாக எழுந்து தன் சான்றிதழ்களை எடுத்து பார்த்தாள். ஒரு அதிகாரி ஆகணும்னு அவ பார்த்த கனவு இப்போ ஒரு காகித பேப்பரா தெரிஞ்சது. அவள் வக்கீலுக்கு போன் செய்தாள். சார், இந்த 5 லட்சத்தை என்னால கட்ட முடியல. வேலை போக போதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? மது, செல்வம் ஒரு புது மனு போட்டிருக்காரு. அந்த 5 லட்சத்தை கட்டலன்னா உன் வேலைய ரத்து பண்ண சொல்லி டைரக்டா உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்ப போறாராம். இன்னைக்கு மதியம் 12 மணி தான் உனக்கு கடைசி சான்ஸ். மது தள்ளாடி கொண்டே செல்வத்தின் வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கே வாசலில் செல்வம் தயாராகி ஒரு காரில் ஏறிக்கொண்டிருந்தான். மது காலில் விழுந்து, செல்வம், இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு. நான் வேலையில சேரலனா என் உயிர் போயிடும். ப்ளீஸ் அந்த 5 லட்சத்தை மட்டும் விட்டுடுங்க. செல்வம் அவளை குனிந்து பார்த்தான். அவன் கையில் ஒரு பெரிய ஃபைல் இருந்தது. அந்த 5 லட்சத்தை நான் ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டேன் மது. மது அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தாள். என்னது? யார் கட்டினா? நானே தான் கட்டினேன். உன் கடனை அடைக்க நான் அந்த 5 லட்சத்தையும் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டேன். மதுவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் வேலைக்கு போகலாமா? செல்வம் ஒரு கசப்பான சிரிப்பை சிரித்தான். மன்னிச்சிட்டேனா? இரு மது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. கார்ல ஏறு, நாம உன் ஆபீஸ்க்கே போவோம். மதுவுக்கு ஒண்ணுமே புரியல. செல்வம் அவளை தன்னுடைய காரில் கூட்டிட்டு போனான். மதுவோட மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. செல்வம் நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் அந்த 5 லட்சத்தை கட்டியிருக்காரு. எப்படியும் வேலை கிடைச்சிடும். அப்புறம் அவரை சமாதானம் பண்ணிக்கலான்னு கணக்கு போட்டா. ட்ரைனிங் சென்டர் வாசல்ல கார் நின்னுச்சு. டைம் கரெக்டா 11:30 மணி. இன்னும் அரை மணி நேரத்துல மது கையெழுத்து போட்டு வேலையில சேரணும். செல்வம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு நல்லவர்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்ததும் உங்களை நல்லா பார்த்துப்பேன். அந்த ஆகாஷ் ஒரு ஏமாத்துக்காரன். செல்வம் பதில் சொல்லாம தன் கையில் இருந்த அந்த ஃபைலோடு ஆபீஸ் ரூமுக்கு போனான். மதுவும் அவனுக்கு பின்னாடியே போனாள். டைரக்டர் மதுவையும் செல்வத்தையும் பார்த்தார். மது, உங்க மேல இருந்த கேஸ் என்னாச்சு? அந்த 15 லட்சத்தை கட்டிட்டீங்களா? செல்வம் முன்னாடி வந்து, கட்டியாச்சு சார். இதோ கோர்ட்டு கொடுத்த ரசீது. முழு பணமும் செட்டில் ஆயிடுச்சு. டைரக்டர் ரசீதை பார்த்துட்டு, வெரி குட் மது, இப்ப எந்த தடையும் இல்லை. நீங்க இன்னைக்கே வேலையில சேரலாம். இதோ உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி ஒரு பேப்பரை நீட்டினார். மதுவோட முகம் சந்தோஷத்துல மலர்ந்தது. பேனாவை எடுத்து கையெழுத்து போட போனப்போ, செல்வம், ஒரு நிமிஷம் சார், பணத்தை கட்டியாச்சு. ஆனா இந்த வேலைக்கு மது தகுதியானவளான்னு நீங்க ஒரு வாட்டி யோசிக்கணும். இதோ இந்த ஃபைலையும் கொஞ்சம் பாருங்க. செல்வம் ஒரு புது ஃபைலை டைரக்டர் முன்னாடி வச்சான். அந்த ஃபைல்ல மதுவும் ஆகாஷும் சிட்டில கணவன் மனைவின்னு சொல்லி வீடு வாங்கினதுக்கான அக்ரிமெண்ட், ஆகாஷ் கூட அவ தங்கியிருந்த போட்டோக்கள், அப்புறம் மது சிட்டில தங்கியிருந்தப்போ அவளோட படிப்புக்காக செலவு பண்ணாம அந்த பணத்துல ஆகாஷ் கூட டூர் போனதுக்கான டிராவல் பில்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாவற்றையும் விட முக்கியமா மது தன் தகுதியை மறைச்சு கல்யாணம் ஆன தகவலை தப்பா தந்து ஒரு அந்நிய நபரை தன் கணவனு சொல்லி பல இடங்கள்ல கையெழுத்து போட்டிருந்த ஃபோர்ஜரி ஆவணங்கள் இருந்தது. சார், ஒரு அதிகாரிங்கிறவ நேர்மையானவளா இருக்கணும். ஆனா இவ படிக்கும் போதே தன் புருஷனை அடையாளம் தெரியாதவன்னு சொன்னவ. இன்னொருத்தன் கூட தப்பான முறையில வாழ்ந்தவ. அரசாங்க ஆவணங்கள்ல தப்பான தகவலை தந்திருக்கா.
இப்படிப்பட்ட ஒருத்தவ அதிகாரியானா இந்த சமூகம் என்ன ஆகும் சார்? டைரக்டரோட முகம் சிவந்து போச்சு. அவர் அந்த ஃபைலை பார்த்ததும் நீட்டின அப்பாயின்மெண்ட் ஆர்டரை திரும்ப பிடுங்கிக்கிட்டார். மது, இது என்ன இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்களா? டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு அதிகாரி மேல ஒழுக்கக்கேடான புகார் இருந்தாலோ அல்லது தகவல்களை மறைச்சு வேலைக்கு வந்தாலோ அவங்க தகுதி நீக்க செய்யப்படுவாங்க. நீங்க இப்போ செல்வ பணத்தை கட்டினதுனால ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கலாம். ஆனா இந்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்காது. யூ ஆர் டிஸ்மிஸ்டு. மது அப்படியே தரையில் உக்காந்துட்டா. இல்ல சார், ப்ளீஸ். செல்வம், ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த 5 லட்சத்தை கட்டிட்டு ஏன் என் வேலையை வாங்குறீங்க? உனக்கு தெரியுமா மது, நீ அந்த 5 லட்சத்தை கட்ட முடியாம வேலை போக போதுன்னு தான் வருத்தப்பட்ட. பணம் இல்லாம வேலை போயிடுச்சுன்னு தான் ஊர் சொல்லும். ஆனா பணம் இருந்தும் உன் குணத்தால வேலை போயிடுச்சுன்னு ஊர் சொல்லணும்னு தான் நான் அந்த பணத்தையே கட்டினேன். இனிமே இந்த ஊர்ல நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இதுதான் நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு நான் கொடுத்த தண்டனை. செல்வம் அங்கிருந்து வெளியே வந்தான். வாசல்ல ஆகாஷ் நின்னுகிட்டு இருந்தான். அவன் செல்வத்தை பார்த்ததும் பயந்து ஓட பார்த்தான். நில்லு ஆகாஷ், உன் அப்பா ஒரு IAS அதிகாரி இல்ல. உன் மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. ஒரு பெண்ணை ஏமாத்தி அவ புருஷன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அவளை தப்பான வழிக்கு கொண்டு போனதுக்கு உன் மேலையும் விசாரணை நடக்கும். உன் அப்பாவோட கௌரவம் இனிமே காத்துல பறக்க போகுது. ஆகாஷ் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் நின்றான். மது ஆபீஸை விட்டு வெளியே தள்ளப்பட்டாள். அவளோட அதிகார கனவு, கௌரவம், காதல் எல்லாம் ஒரே நாள்ல மண்ணோட மண்ணா போச்சு. செல்வம் காரில் ஏறினான். அவன் கண்கள்ல இப்போ அந்த பழைய வலி இல்ல, ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. அரசு அலுவலகத்தின் அந்த பெரிய கதவுகள் மதுவின் முகத்திற்கு நேராக மூடப்பட்டன. ஒரு காலத்தில் ஏணி என்று ஏளனம் செய்யப்பட்ட செல்வத்தின் முன்னால் இன்று மது ஏறி சென்ற உயரமான கோபுரம் சரிந்து விழுந்துவிட்டது. மது தள்ளாடிக்கொண்டே அலுவலக வராண்டாவில் அமர்ந்திருந்தாள். அவளது கையில் இருந்த அந்த 15 லட்சம் ரூபாய் ரசீது இப்போது வெறும் காகிதம். ஆகாஷ் அங்கிருந்து எப்போதோ தலைமறைவாகிவிட்டான். செல்வம் காரை நோக்கி நடந்தான். மது பின்னாடி ஓடி வந்து, செல்வம், என்ன இப்படி நடுத்தருவுல நிப்பாட்டிட்டீங்களே? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? என் வாழ்க்கை இப்போ என்ன ஆகும்? என் ஊர்ல நான் எப்படி தலை காட்டுவேன்? செல்வம் காரின் கதவை திறந்துவிட்டு திரும்பி பார்த்தான். மனசாட்சியை பத்தி நீ பேசாத மது. நான் உனக்கு கணவனா இருந்தப்போ எனக்கு மனசாட்சி இருந்தது. அதனாலதான் என் வாழ்க்கையே உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்டப்போ உனக்கு மனசாட்சி இல்லாம போச்சு. இப்போ உன் வாழ்க்கை என்னாகும்னு கேக்குறியே? அன்னைக்கு என் கடை மூடும்போது நான் எப்படி தவிச்சனோ அதே வழிய நீயும் அனுபவிக்கணும். உனக்கு வேலை கிடைச்சிருந்தா என்ன மாதிரி நீ பல செல்வங்களை ஏனியா மாத்திருப்ப. அதுக்குதான் முற்றுப்புள்ளி வச்சுட்ட. மது அழுது கொண்டே அங்கே சுருண்டு விழுந்தாள். செல்வம் அவளை திரும்பி பார்க்காமல் காரில் ஏறி சென்றான். சில வாரங்கள் கடந்தன. ஆகாஷின் குடும்பம் மீதும் அவன் செய்த மோசடி மீதும் துறை ரீதியான விசாரணை ஆரம்பமானது. மதுவின் குடும்பம் ஊருக்கு தலை காட்ட முடியாமல் வீட்டை விற்றுவிட்டு எங்கோ வெளியூருக்கு சென்று விட்டனர். மதுவுக்கு அரசு வேலை கிடைக்காதது மட்டுமல்லாமல் இனி எந்த ஒரு கௌரவமான வேலையிலும் சேர முடியாதபடி அவளது பெயர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. செல்வம் தன் வக்கீலுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு மீதமிருந்த தொகையை வைத்து தன் கடையின் கடனை அடைத்தான். மீண்டும் அதே கிராமம், அதே மளிகை கடை. ஆனால் இன்று ஒரு வித்தியாசம் இருந்தது. பழைய செல்வம் இல்லை. அவன் கடை வாசலில் பழையபடி சாக்குகளும் பருப்பு மூட்டைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. செல்வம் தன் பழைய இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் அதே தராசு. ஆனால் அவன் முகத்தில் இன்று ஒரு தெளிவும் மதிக்கத்தக்க ஒரு முதிர்ச்சியும் இருந்தது. ஊர் மக்கள் ஆச்சரியமாக அவனை பார்த்தனர். அன்னைக்கு ஏமாந்துட்டான் செல்வம்னு சொன்னவங்க இன்னைக்கு அவன் மனுஷன்டான்னு பேசிக்கிட்டாங்க. நண்பன் குமார், என்ன செல்வம், மறுபடியும் கடைக்கே வந்துட்டியா? 15 லட்சத்தை வாங்கினியே, அதை வச்சு சிட்டில செட்டில் ஆயிருக்கலாமே. செல்வம் தராசில் துவரம்பரப்பை அளந்து கொண்டே, மச்சான், சிட்டி காத்து எனக்கும் என் தராசுக்கும் ஒத்து வராதுடா. அந்த 15 லட்சம் எனக்கு பணம் இல்ல, அது என் உழைப்புக்கும் தன்மானத்துக்கும் கிடைச்ச நீதி. எனக்கு இந்த தராசு தான் மச்சான் எல்லாம். இதுல எதை அளந்தாலும் அது சரியா இருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான். நாம எதை அளந்து கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். அப்போது ஒரு சிறுவன் கடைக்கு வந்தான். அங்கிள், 1/2 கிலோ சர்க்கரை என்று கேட்டான். செல்வம் துல்லியமாக அளந்து கொடுத்தான். தராசின் முள் நேராக நின்றது. மாலையில் சூரியன் மறையும் நேரம்.
செல்வம் கடையின் திண்ணையில் அமர்ந்து தூரத்தில் தெரியும் சாலையை பார்த்தான். ஒரு காலத்தில் மதுவை ஏற்றி சென்ற அதே சாலை. இப்போது அவன் மனதிற்குள் எந்த பாரமும் இல்லை. மது மேல் கோபம் இல்லை. அவள் ஒரு பாடம், அவ்வளவுதான். வாழ்க்கையில மேல போறதுக்கு யாராவது ஏணியா பயன்படுத்துங்க, அது தப்பில்ல. ஆனா மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஏணிய உதைக்காதீங்க. ஏன்னா அந்த ஏணி இல்லாம உங்களால ஒரு கட்டத்துல கீழே இறங்கவும் முடியாது, மேல போகவும் முடியாது. ஏணி கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கும். ஆனா ஏணிய உதைச்சவங்க ஒரு முறை விழுந்தா எந்திரிக்கவே முடியாது. செல்வம் புன்னகையுடன் கடையின் பலகையை சாத்தினான். கடையின் பெயர் பலகையில் இருந்த செல்வம் மளிகை என்பது இப்போது ஊர்கணுக்கு தன்மானத்தின் சின்னமாக தெரிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி.